நம்ம சேனல்ல எல்லாருடைய ஃபேவரட் சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய பாப்கார்னுக்கு மோர் 1 கப் எடுத்துக்கோங்க. தயிராக இருந்தாலும் நல்லா கடைஞ்சிட்டு வெண்ணெயெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு பேஸ்ட் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், முட்டை 2. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 800 கிராம் சிக்கன் எடுத்து மஞ்சத்தூளில் நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் எல்லாம் எடுத்து முட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிக்கனை ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் இறங்கிடும். சாப்பிட்றப்ப நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்மளோட சிக்கன் பாப்கார்னுக்கு கோட்டிங்க்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப், மைதா மாவு 1 கப், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு வேணும்னு நினைக்கிறவங்க சோம்பு சேர்த்துக்கலாம், உப்பு 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சிக்கனை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட சிக்கனை ஒவ்வொன்றா எடுத்து மாவு மிக்ஸில் போட்டு கோட் பண்ணிக்கலாம். 2 டைம் கோட் பண்ணணும். சிக்கன் எடுத்து மாவில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப ஸ்பூன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. கையில் பண்ணிங்கன்னா நிறைய மாவு வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் மாவு படுற மாதிரி பரட்டிக்கோங்க. பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு கோட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. இதே மாதிரியே 2வது டைமும் கோட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால கடையில் வாங்குற மாதிரி நல்லா லேயராக நமக்கு கிடைக்கும். முட்டை மிக்ஸில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மாவு மிக்ஸில் போட்டு எல்லா சைட்லேயும் மாவு படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் டைமும். பாருங்கள், நம்மளோட சிக்கன் எல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க பொரிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் எல்லாம் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். ஒவ்வொரு பக்கமும் 5 நிமிஷம் வேக விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். இந்த ரெசிபி நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யாரும் கடையில் போய் சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், திருப்பி போடும்போது அந்த லேயராக நமக்கு தெரியுது. இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் லைட்டாக அடங்கினதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்மளோட மீதி சிக்கன் எல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் பாப்கார்ன் அப்படியே லேயராக கடையில் வாங்குற மாதிரி சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றப்பையும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.